students, நான் Mridula from Handle Learning. NEET 2026 regarding ஆன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். யாரெல்லாம் NEET 2026 கொடுக்கலாம் and இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன ஏஜ் குரூப் வரலும் இதை கொடுக்கலாம் and எத்தனை தடவை நம்ம இந்த NEET எக்ஸாமா கொடுக்க முடியும், நம்ம எழுதக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்கோர் எவ்வளவு நாளுக்கு வேலிடா இருக்க போகுது, எல்லாத்தையும் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். சோ முதல்ல வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரலும் இப்ப 2025 NEET முடிச்சிருக்கு இல்லைங்களா, சோ அது வரலும் அந்த சிலபஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருந்துச்சோ அதே தான் இன்னைக்கு டேட் வரலும் இருக்கு. இப்போதைக்கு பெரிய சேஞ்சஸ் இல்ல. சோ 2025 கான சிலபஸே தான் சேம் கண்டினியூ ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ரெடியூஸ் சிலபஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதே பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். சோ ஃபர்ஸ்ட் லோவர் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க NEET 2026க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்மளோட ஏஜ் வந்து 17 வயசா இருக்கணும். அப்ப நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 31/12/2009 இருக்கணும். சோ அதுக்குள்ளார இருக்கணும். அதுக்கப்புறம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் யாரு எது வரலும் எந்த ஏஜ் குரூப் வரலும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு லிமிட்டே கிடையாது. சோ இது வந்து ரீசெண்டா தான் மாத்தாங்க, 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. சோ அதனால அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. எத்தனை தடவை வேணா நம்ம அட்டெம்ப்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ஏஜ் குரூப் வேணா அட்டெம்ப்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அட்டெம்ப்ட் லிமிட் ரொம்ப முக்கியம். சோ இந்த தடவை எழுதுனா முடிச்சது அப்படின்லாம் கிடையாது. சோ நீங்க எத்தனை தடவை அட்டெம்ப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த NEET எக்ஸாமை நீங்க கொடுக்கலாம். ஓகே, சோ அடுத்த முக்கியமான விஷயம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்ல பயோடெக்னாலஜி வித் இங்கிலீஷ் பேஸ் இருக்க மாதிரி நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் அதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால நமக்கு அந்த மார்க்ஸும் வந்து இட் ஹேஸ் அ ரோல். நம்மளோட +2 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் மூணையும் கம்பைன் பண்ணி ஆவரேஜ் எடுக்கும்போது 50% மினிமம் இருக்கணும். சோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நீட்டுக்கு எலிஜிபிளா இருக்க போறாங்க. அண்ட் அது வந்துட்டு 40% இருக்க போது ஓபிசி கேட்டகரிக்கு இல்ல SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஃபார் ஜெனரல் கேட்டகரி இட் இஸ் 50% சாரி. அடுத்தது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த NEET எக்ஸாம் கொடுக்கலாம். சோ இந்தியன்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸும் கொடுக்கலாம், ஃபாரின் நேஷனல்ஸும் கொடுக்கலாம், அண்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் தவிர மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ அவங்களுடைய பேஸ் அவங்க படிச்சுட்டு வந்த 12th ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுக்குற எக்ஸாம் மாதிரி அவங்களும் எக்ஸாம் கொடுத்துருக்காங்களா, சோ உங்களோட பாஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களும் வந்து they can give the exam. ஓகே, மேபி ஏன்னா நம்ம 12th வரலும் வந்து ஓவர்சீஸ்ல படிச்சுட்டு திரும்ப அவங்களோட ஹையர் எஜுகேஷனை இந்தியால வந்து கண்டினியூ பண்ணும், அதுவும் NEET கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இந்த தடவை NEET எழுதியிருக்கேன் மேம், 2025ல NEET எழுதியிருக்கேன். இந்த ஸ்கோரை வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் இயர் NEET கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுமா, 2026 கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. 1 year தான் வேலிடிட்டி. சோ நான் இந்த வருஷம் எழுதுறது இதுக்குள்ளேயே தான். சோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியறதுக்குள்ள நான் அந்த மார்க்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபன் ஸ்கூலிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ மேபி இதை பத்தி டீடைல்டாவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ ஓபன் ஸ்கூலிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட NEET எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எழுதலாம். ஓகே, சோ திஸ் இஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓபன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதான் NIOS நம்ம சொல்லுவோம். அப்படி படிச்சுட்டு வரவங்களும் தாராளமா NEET அட்டெம்ப்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் டைம் NEET கொடுக்க போறீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல அவங்க பேரண்ட்ஸா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இதை தெரிஞ்சுக்கணும். சோ ஒரே ஒரு ஷிஃப்ட் தான், சிங்கிள் ஷிஃப்ட்ல தான் இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பா இது பென் அண்ட் பேப்பர் மோட்ல தான் வைப்பாங்க. எக்ஸாமோட டைம் டியூரேஷன் வந்து 180 நிமிஷம். சோ 180 நிமிஷத்துல நம்ம 180 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும். சோ இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4 செக்ஷனா நம்ம பிரிக்க போறோம். அண்ட் எக்ஸாம்கான டைம் மத்தியானம் 2 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரலும் இருக்க போகுது. அண்ட் அது போக பேசிக் ரூல்ஸ் எல்லாம் நமக்கு எப்பயும் போலதான். சோ எக்ஸாம் சென்டருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போறது, இது எல்லாமே அந்த செக்கிங் ப்ராசஸ் முன்னாடி முடிச்சிருவாங்க. இப்படிதான் அந்த எக்ஸாம் நடக்கும். சோ அப்ப அந்த எக்ஸாம்கான பேட்டர்ன் பாருங்களா. சோ சப்ஜெக்ட் பிசிக்ஸ் வந்து இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. சோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 45 क्वेश्चंस இருக்கும். அண்ட் பயாலஜியை வந்து நம்ம பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு பிரிச்சுக்குவோம். சோ பாட்னில வந்துட்டு ஒரு 45 क्वेश्चन கேட்பாங்க, ஜுவாலஜில ஒரு 45 क्वेश्चंस, மொத்தமா வந்து 90 क्वेश्चंस இருக்க போகுது. சோ டுகெதர் 180 क्वेश्चंस இருக்கும்பா. இந்த 180 क्वेश्चंஸ்க்கு நமக்கு 180 நிமிஷம் தருவாங்க. அண்ட் பயாலஜியை நம்ம குயிக்கா முடிச்சாதான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட கால்குலேஷன் பார்ட்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து காலங்காலமா NEET எக்ஸாம்க்கு நடக்கக்கூடிய பேட்டர்ன். ஓகே, அண்ட் என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் NEET எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கு. சோ டெஃபினெட்லி நிறைய பேர் சூஸ் பண்ணலாம். அது போக நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸும் இருக்கு. சோ தமிழ்ல எழுதலாம், தெலுங்குல எழுதலாம், கன்னடால எழுதலாம், மலையாளத்துல எழுதலாம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜஸ்ல நீங்க NEET எக்ஸாம் கொடுக்கலாம். அண்ட் எப்படின்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க क्वेश्चन பேப்பர் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்க போகுது. இதுவே நம்ம வந்துட்டு மித்த லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா क्वेश्चन தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இப்படிதான் இருக்க போகுது. அண்ட் சொன்ன மாதிரி ஒரு क्वेश्चனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா
அப்படின்னா 4 மார்க் தருவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை. ஸோ நீங்க கரெக்டா எழுதுற கொஸ்டினுக்கு 4 மார்க்கும், தப்பா எழுதக்கூடிய ஒரு கேள்விக்கும் -1ல போக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த எக்ஸாமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். நான் எழுதியிருக்கேன். ஓகே, MCQ டைப் தான். ஸோ அதுக்கு +4 and -1 பேட்டர்ன் இருக்க போகுது. சரி, ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எல்லாமே சொல்லியாச்சு. அண்ட் நீட் 2026க்கு நம்மளோட ஒரு ரிப்பீட்டர் பேட்ச் வித் ரொம்ப லிமிடெட் சீட்ஸோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க அதுல டேக் பார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அண்ட் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு BSc டிகிரியோட இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்க போகுது. ஸோ இன்டகிரேட்டட் நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் இது. ஸோ இதுல நீங்க என்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். 9487005944. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம், லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ 1-to-1 மென்டார்ஷிப் கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அந்த டீச்சர்ஸோட ஃபுல்லா உங்களோட டவுட் சால்விங் எல்லாமே இட் வில் பி லைக் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே கிளியரா சால்வ் ஆயிடும். அண்ட் இந்த BSc இன்டெகிரேட்டட் ஏன்னா நீட் நான் சொன்ன போது யூ வில் நாட் ஹேவ் எனி அப்பர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது, அட்டெம்ப்ட் லிமிட்டும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு 3 வருஷம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த ப்ரோக்ராம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மேம் எனக்கு 1 இயரும் வேஸ்ட் ஆகக்கூடாது, பட் அதே சமயம் எனக்கு ஒரு இந்த 1 இயர் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 வருஷம் நான் கண்டினியூ பண்ணா எனக்கு ஒரு டிகிரியும் கிடைச்சிடும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல்லாவே டீடைல்டா கிளாஸஸ் எல்லாமே நம்ம டிசம்பருக்குள்ள ஃபினிஷ் பண்ணிட்டு, ஸோ டிசம்பருக்கு அப்புறம் கண்டினியூஸா ஒரு 2 months ரிவிஷன் இருக்க போது. அடுத்த 2 மாசம் நமக்கு கண்டினியூஸா மார்க் டெஸ்ட் தான். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்க போது, ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க மார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இந்த 10th and 12th எக்ஸாம்ஸ்ல காமிச்சிருக்கோம். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே போஸ்டா இன்ஸ்டாகிராம்லயும் சரி நம்மளோட யூடியூப் போஸ்ட்லயுமே போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு 100 மார்க்ல இருந்து கிட்டத்தட்ட 200 மார்க் வரலுமே ஹாஃப் இயர்ல இருந்து நம்ம 12th போர்டு எக்ஸாமுக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி குட் திங். அதே மாதிரிதான் உங்களுக்கான கோச்சிங்கும் இருக்க போகுது. ஸோ டீச்சர்ஸ் டீச் பண்றதையும் தாண்டி உங்களுக்கான டவுட் சால்விங் இருக்கும், ஒரு மென்டல் சப்போர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஸோ நம்ம எங்க லேக் ஆயிட்டு இருக்கும், நம்மள இன்னும் எப்படி எல்லாம் பூஸ்ட் பண்ணி நம்ம மார்க் பூஸ்ட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே மார்க் தான் முக்கியம். ஸோ அதுக்கு 100% ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நம்ம ஜூன் 1st வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஒரு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணும். அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு இங்க கீழே கமெண்ட்ல ஓகேவா பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மை உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நீங்க கொடுங்க. ஸோ நம்ம அந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா வில் கால் யூ ஆர் மெசேஜ் யூ. ஸோ அதுக்கப்புறம் மத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கட் ஆஃப் இந்த தடவை நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த தடவை பேக்வர்ட் ட்ரெண்ட்ல போறமால நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன் மோர் ஐடியாஸ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு, நீட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.